முல்லைத்தீவில் பொது போக்குவரத்து சீரின்மையால் தொடரும் பாதிப்பு. முல்லைத்தீவிலிருந்து கொக்குலாய் வழித்தடத்தில் பயணிக்கும் பேருந்து சேவை சீரான முறையில் இடம்பெறாமையினால் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என பலரும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் முல்லைத்தீவு சாலையிலிருந்து முல்லைத்தீவு கொக்குலாய் சாலையில் ஓரிரு பேருந்துகளை நாளாந்த போக்குவரத்து சேவையை மேற்கொண்டு வருகிறது. அண்மை காலமாக முல்லைத்தீவிலிருந்து கொக்குலாய் வழித்தடத்தில் இடம்பெறும் போக்குவரத்து சேவைகள் சீராக இடம்பெறாமையினால் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என பலரும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த போக்குவரத்து சேவைகள் சீரான முறையில் இடம்பெறாமையினால் பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து தரிப்பிடத்தில் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பருவகால சீட்டு பெற்று பயணத்தை செய்யும் பயணிகள், சாரதி மற்றும் நடத்துனர்களினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு சாலை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அசம்பந்த போக்குடன் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். விசேடமாக மாலை வேளையில் வேலை முடிந்து வீடு செல்லும் நேரம் வருகை தரும் பேருந்துகள் திடீரென இடைநிறுத்தப்படுகிறது. எனவே குறித்த பகுதி மாணவர்கள் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த போக்குவரத்து சேவையை உரிய முறையில் மேற்கொள்ள முல்லைத்தீவு சாலை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழில் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வன்முறை கும்பலை சேர்ந்த மேலும் 5 கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அண்மை காலமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்கள், கடைகள் எரிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடைய 24 வயதான சந்தேக நபர் உடுவில் பகுதியில் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்த கார், மோட்டார் சைக்கிள், தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு மற்றும் வாள்கள் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சந்தேக நபர் போலீசாரினால் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 14ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பைடன் ட்ரம்ப் இடையே கடும் விவாதம். சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலானது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிற்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையில் நேரடி அரசியல் விவாதம் ஒன்று அரங்கேறியுள்ளது. சர்வதேச தொலைக்காட்சி ஒன்றின் ஏற்பாட்டில் இன்று இந்த விவாதம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதான வேட்பாளர்கள் இருவரும் விவாதத்தில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும். மேலும் விவாதத்திற்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்க ஒரு வேட்பாளரின் ஒலி வாங்கி மற்ற வேட்பாளர் பேசும்போது ஒலியடக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது பைடனின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் வெளியுறவு கொள்கையை விமர்சித்தார். மேலும் ட்ரம்ப் குற்றங்கள் மற்றும் 2020 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சிப்பதாக பைடன் குற்றம் சாட்டினார். காசாவில் தொடரும் பலி எண்ணிக்கை. இஸ்ரேலிய ராணுவம் தீவிர தாக்குதல். காசாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 47 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 57 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை 37,765 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 86,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவில் 21,000 சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.